Okay, we'll start today's session. நான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட் ஒன்று போட்டேன், ப்ராக்டிஸ் கொஷன் செட் ஒன்று போட்டேன் டேட்டா ஸ்டோரேஜ் கன்வர்ஷனில். Did you all try this? ஓகே, செஞ்சு பார்த்ததா? செஞ்சு பார்த்ததா? யார் செஞ்சு பார்த்தது? எல்லாம் செஞ்சு முடிச்சது யார்? Altogether there are 20 questions. After that, உங்களுக்கு இங்கால இன்னும் 20. Altogether there are 40 questions. 40 questions the same, na? Same 20 question igra English medium, Tamil medium, both there. Alla any language issue undilla. Mathematical part தானே. 20ஐயும் செஞ்சது யாரு? Anyone? No one. 20ம் செஞ்சது யாரும் செய்யல. Right, யாரு 15 questions செஞ்சிக்கிறேன்னு சொல்ற? Delucia, yeah. 15. 10 மட்டும் செஞ்சது யாரு? 10. 10 question ஆவது செஞ்சது 10. 10 questions. Right. மியூட் பண்ணுங்க. யாரு? தூஃபா, மியூட் யுவர் மைக்ரோஃபோன். 20 did, no? Yeah. 20 questions செஞ்சிருக்குது. Good. ஷிம்ஹா 20. ஹனா 10 question. எஸ், இதில் நான் ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டிட்டு திருப்பி செய்யாத பிள்ளைகள் செய்ய வேணும். சரியா? ப்ராக்டிஸ் ஒன்று தந்தா நீங்கள் அடுத்த செஷன் உள்ளுக்கு செஞ்சு முடிக்கணும். யூ ஹேவ் டு டூணும். ரைட், யூ ஹேவ் டு டூ. நீங்கள் ஒர்க் பண்ணினா தான் பிள்ளைகள் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸுக்கு போகலாம். ரைட், யூ ஹாவ் டு ஒர்க் வித் மீ. ரைட், அப்படி இல்லாட்டி நீங்கள் கிளாஸில் ஜாயின் ஆக வேணாம். நீங்கள் லெஃப்ட் ஆகி போனால் சரி. உங்களுக்கு என்னோட சேர்ந்து ஒர்க் பண்ண ரெடி இல்லாட்டி இந்த கிளாஸ் சரி வாரது இல்லை. அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான கிளாஸ் ஒன்றுக்கு நீங்கள் ஜாயின் ஆகிக்கோங்க. சரியா? தார ஒர்க்கை வந்து முடிக்கணும். இல்லாட்டி எங்களுக்கு டார்கெட் அச்சீவ் பண்ணல. இந்த ஷார்ட் பீரியடில் நிறைய விஷயங்கள் படிக்கணும். ரைட், வி கான் பிளேனா. பேரண்ட்ஸ் கொஞ்சம் கவனிக்கணும். வேலைகள் கொடுத்திக்கிறா இல்லையான்னு சொல்லி பார்க்கணும். குரூப்பை கொஞ்சம் பார்க்க வேணும். யூ ஹாவ் டு செக் த குரூப். ரைட், ஐ வில் ஷேர் டைம் டு டைம் சம் கொஷன்ஸ் அண்ட் நோட்ஸ், லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஐ டைம் டு டைம் ஷேர். இல்லைங்கச்சா? நான் டைமுக்கு போட போகிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன் போடுறேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பேரண்ட்ஸ் யார் சரி கேட்டு இருந்தான்னு சொன்னா நீ கொஞ்சம் கைட் பண்ணணும். செஞ்சான்னு கேட்கணும். சும்மா கிளாஸில் மட்டும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு சரி வராது. அடுத்தது பிள்ளைகள் கண்டினியூவாக ஜாயின்ட் ஆகுறா இல்லையா ஒன்றும் தெரியல, அதையும் பார்க்கணும். கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டினியூவாக ஜாயின்ட் ஆகிற. ரைட், அப்போ நாங்கள் நெக்ஸ்ட் மந்தில் இருந்து ஒரு வேறு ஷெட்யூல் ஒன்றுக்கு போக போகிறேன். ஒழுங்கு இல்லாத பிள்ளைகளை ரிமூவ் பண்ணிட்டு தான் செய்ய போகிறேன். அது நடக்கும். ரைட், கிளாஸை கட் பண்ணி ஒழுங்கு இல்லாமல் இருந்தேன்டா சிக்கல். ஓகே, யூ ஹாவ் டு டூ ப்ராப்பர் ஒர்க். ஓகே, ரைட். இதில் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும். இதில் உண்டு. இந்த நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லையும் நான் சொன்ன விஷயம்தான். ரைட், த ஃபர்ஸ்ட் திங் இஸ் எங்களுக்கு ஐடியில் வெரி பேசிக் அல்லது ஐடியில் வந்து ஆக சின்ன யூனிட் வந்து பிட்டுக்கு அடுத்து இருக்கிறது வந்து நெபிள். 4 பிட்டுக்கு நாங்கள் சொல்கிற 4 பிட் ஈக்குவல்ஸ் டு 1 நிபிள்னு சொல்கிறேன். நெபிள். ரைட், நெபிள் பெருசாக யூஸ் ஆகிறது இல்லை. ரைட், எனிஹவ் 8 பிட்டுக்கு சொல்கிற பேர் ஒன்று இருக்கிற 8 பிட் ஈக்குவல்ஸ் டு 1 பைட். நோ, 1 பைட். 8 பிட்டுக்கு சொல்கிற வந்து 1 பைட்டுன்னு சொல்லி. ஓகே, இதெல்லாம் வந்து கட்டாயம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள். சரியா? அடுத்து வந்து 1024 பைட்டுக்கு சொல்ற 1024 பைட் ஈக்குவல்ஸ் டு 1 கிலோபைட். 1024 kilobyte KB equals to 1 megabyte. 1024 megabyte equals to 1 gigabyte. 1024 gigabyte equals to 1 terabyte. டெராபைட்டுக்கு மங்கள் இருக்கிற பெட்டாபைட், யோட்டாபைட், எக்ஸாபைட், ப்ராண்டோபைட் அப்படின்னு சொல்லி நிறைய போகிற those things we don't need. Up to TB you have to know. Right? The other thing is இதில் வந்து பிள்ளைகள் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அடுத்த பாயிண்ட் என்னன்னு கேட்டால் இந்த 1024 வந்து 2 to the power
10. 2 to the power 10 equals to 1024. 1024. Right? This one you have to know. Right? 2 to the power 10 equals to 1024. அது நீங்க தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். Right? ஓகேவா? Right? Okay. Right. 1024 you have to know these things. 1024 இது வந்து தெரிஞ்சிக்க வேணும். இவ்வளவு தான் எங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய conversion. Right? If you know these things properly, right, you can do any conversion. சரியா? நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று ரெண்டு செஞ்சு காட்டுறேன். இது ஒரு ரெண்டு கொஸ்டின் செஞ்சு காட்டி நான் அடுத்த எங்களோட டியூட்டுக்கு வரப்போறேன். ஓகேவா? Any issues? Okay, got it? You're shouting there. Right. Okay, நீங்க உங்களுக்குள்ள யாராவது செக் பண்ணிக்கொண்டு அப்படி இப்படியான சரி மெசேஜஸ் இருந்துன்னு சொன்னால் நான் ரிமூவ் பண்றோம்ல. ரைட், இல் ரிமூவ். ரைட், இது திருப்பி மைக்ரோஃபோன் ஆன் பண்ணிக்கிற அப்துல்லா ரமேஷ் அண்ட் அதா மியூட் மைக்ரோஃபோன். மைக்ரோஃபோனை மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க அன்மியூட் பண்ணினா நீங்க என்னோட என்ன சரி பேசுறதா தான் அன்மியூட் பண்ணணும். ரைட், அதர்வைஸ் நீங்க மியூட் பண்ணிக்கொள்ள வேணும். ரைட், அடுத்தது இடையில அனோட்டேட் பண்ற அந்த வேலையை ஒன்றும் செய்யறது இல்லை. ரைட், ஓகே. ரைட், சப்ஜெக்ட் லீக்க வேணும். ரைட், ஓகே. நான் பார்ப்போம் இதில் ஃபார் அன் எக்ஸாம்பிளுக்கு நாங்கள் எதை செய்வோம். விச் ஒன் யூ ஹேவ் டு டூ. செஞ்சவங்க கொஞ்சம் கஷ்டம்னு ஃபீல் பண்ணவங்க சொல்லுங்களேன், கொஷனை போடுங்க டக்குண்டு. செஞ்சவங்களுக்கு ப்ரையாரிட்டியாக கொடுப்போம். என்ன, ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு வேணும். ரைட், ஒர்க் பண்ணாத சோம்பேறிகள் எங்களுக்கு வேணாம். ரைட், ஒர்க் பண்ண வேணும். வி ஹேவ் டு ஒர்க். Fifth one, okay. Fifth one கேட்டீங்க. How many GB are contained in 4 TB? Right? How many GB are contained in 4 TB? 4 TB ல எத்தனை GB இருன்னு கேட்குற. 4 TB ல ரைட் நாங்கள் பார்ப்போம். 4 TB இருக்குது. சரியா? 4 terabyte இருக்கிற. இந்த 4 terabyteல இதை வந்து எத்தனை GB? GB ல வந்து how many GB are there? That is the question. Right? So always we have to do with 2 to the power. 2 to the powerல தான் செய்யணும். கடைசியாக தான் தேவைப்பட்டா நாங்கள் கன்வெர்ட் பண்ணுறது. ரைட், 2 to the powerல தான் நீங்கள் ஒர்க் பண்ணணும். ரைட், 4 செகண்டால் வந்து 2 to the power 2, 2 to the power 2. ரைட், அடுத்த வந்து டிபியில் இருந்து ஜிபிக்கு வர நேரம் இங்கெல்லாம் இதான் இங்கேருந்து இங்கே வருது. அப்போ என்ன செய்ய வேணும், பெரிய நோட்லேருந்து சின்ன நோட்டுக்கு வர நேரம் மல்டிப்ளை பண்ண வேணும். ஏன்னா மல்டிப்ளை பண்ண வேணும் எத்தனையால 2 to the power ஒன்றுக்கு இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? 2 to the power 10. ஸோ யூ ஹாவ் டு மல்டிப்ளை வித் 2 to the power 10. நீங்கள் 2 to the power 10ஆல் வந்து மல்டிப்ளை பண்ணேன்னு சொன்னால் இட் வில் கன்வெர்ட் இன்டு directly GB. That's it. So now what is the answer then? 2 to the power 12. No? அடிரணும் சமனடா பெருக்கிற நேரம் என்ன செய்யணும், அடுக்க கூட்டணும். வேணா 10 2 12. 2 to the power 12 GB. No? Right. What else? வேற ஏதாவது கொஸ்டின் செஞ்சு காட்டணும். என்ன ஒன்று செஞ்சு காட்ட போறேன். சிக்ஸ்த் ஒன். சிக்ஸ்த் ஒன்னை கேட்குறேன். ரைட், வில் ட்ரை சிக்ஸ்த் ஒன். 22 KB ஈக்குவல்ஸ் டு ஜிபியில் தந்திக்குது, பைட்டில் தந்திக்குது, பிட்டில் தந்திக்கிற, டிபியில் தந்திக்கிற. சாரி, 2 to the power 22. 2 to the power 22. ரைட், அப்போ நான் இதை இங்கே வச்சுக்கொண்டு செய்வோம். கொஞ்சம் ஸ்பேஸிங்கே எடுத்துக்கொண்டு எனக்கு பார்த்து கொள்றதுக்கு. ரைட், ஓகே. 2 to the power 22. அப்போ நான் பார்க்குறேன் இங்கே 2 to the power 22. 2 to the power 22. ஓகேவா? 2 to the power 22. KB, this KB. ரைட், KB நாங்கள் 1 by 1 பார்ப்போம். வந்து ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ணுவோமே, ஜிபிக்கு. ஸோ ஜிபிக்கு கன்வெர்ட் பண்ணக்குள்ள நீங்கள் டக்குன்னு இதை எழுதிக்கொள்ளணும் பிள்ளைகள். ஒன்று வந்து பிட்டிக்கிற, சரியா? இதை பிட்டிக்கிற இதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணக்குள்ள டக்குன்னு எழுதணும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்து கொஞ்சம் பழையக்கொள்ளணும் இந்த மாதிரி எழுதுறதுக்கு. பிட்டுக்கு அடுத்த வந்து எங்களுக்கு வர வந்து பைட் வர.
ரைட். பிட்டுக்கு அடுத்து வர வந்து பைட். பிட்டுக்கும் பைட்டுக்கும் மட்டும்தான் 8 வித்தியாசம். மற்றது எல்லாம் வந்து 2 to the power 10 தான் டிஃபரன். ஓகே, அடுத்த வந்து வாரது வந்து பைட்டுக்கு பிறகு கிலோபைட், கிலோபைட்டுக்கு பிறகு மெகாபைட், மெகாபைட்டுக்கு பிறகு ஜிகாபைட், ஜிகாபைட்டுக்கு பிறகு டெராபைட். இந்த ஓர்டர் தெரியணும். இதை சொல்லி சொல்லி பாருங்க, எழுதி எழுதி பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நவ் இப்போ கேபியில் இருந்து நான் கேபியில் இருந்து எம்பிக்கு வரணும்டா. கேபியிலேருந்து எம்பிக்கு வரணும்டா 2 to the power 10 தான். எல்லாமே டிஃப்ரெண்ட் 2 to the power 10 தான். இவருக்குலேருந்து இவருக்கு வர்றது மட்டும்தான் 8 டிஃபரண்ட். 8 2 to the power 3 டிஃபரண்ட். மற்றது எல்லாமே 2 to the power 10 தான் டிஃபரண்ட். விளங்கிச்சா? லேசாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். யூ கேன் ரிமெம்பர் ஈஸிலினோ. ஈஸியாக அவங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளலாம். ஏன்னா பிட் டு பைட் மட்டும்தான் 2 to the power 3 8. தி அதர் ஹோல் வேல்யூஸ் வந்து 2 to the power 10ல் தான் வர. ஸோ அதனால் எங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கொள்ளலும். நோ இஷ்யூ. ஓகேவா? அதில் ப்ராப்ளம் இல்லை. ஸோ ரைட். ஸோ அப்போ எங்களுக்கு என்ன செய்யலாம் முடிச்சுடா பிள்ளைகள்? ரைட். இப்போ என்ன செய்யலாம்னு சொன்னால், நவ் இப்போ நீங்கள் அவங்களுக்கு சில பிள்ளைகளுக்கு வர கன்ஃபியூஸ் என்னன்னு சொன்னால், இப்போ 2 to the power 10ன்றது தெரியும். 2 to the power 10 ரைட். இப்போ 2 to the power 10ஆல பெருக்க வேணுமா அல்லது பிரிக்க வேணுமான்னு சில பிள்ளைகளுக்கு கன்ஃபியூஸ். அப்படி கன்ஃபியூஸ் ஆனவங்க கொஞ்சம் எனக்கு மெசேஜ் போடுங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்து என்னதுன்னா 2 to the power 10ன்றது தெரியும். இப்போ 2 to the power 10ஆல தான் பெருக்கணும், இல்லாட்டி பிரச்சனை இந்த பிரிக்கணும். இப்போ கன்ஃபியூஸ் ஆகிற இடம் இதுதான். கன்ஃபியூஸ் ஆகிற இடம் வந்து பெருக்கிறா பிரிக்கிறா. ரைட். இப்படி கன்ஃபியூஸ் ஆகிற யாருக்கு யாருக்கு கன்ஃபியூஸ் ஆகிற இந்த டவுட் வர்றது? சும்மா பார்ப்போம் எத்தனை பேருக்கு டவுட் வரேன்னு சொல்லி. இந்த கன்ஃபியூஷன் இஸ் மல்டிப்ளை. யூ நீட் டு மல்டிப்ளையோ டிவைட். அதுதான் தெரியும் டவுட் வருது. ரைட். போட்டிருக்குது. ரைட். பிள்ளைகள் போட்டிருக்குது. ரைட். ஓகே. இப்போ அவங்களுக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலும். இதுக்கு நான் சின்ன டெக்னிக் ஒன்று சொல்லித்தாரேன். இப்படி ஞாபகம் வச்சுக்கொள்ளலும். எப்படின்னு சொன்னா, இந்த யூனிட்ஸில் வந்து சின்ன யூனிட் ஈகிற, சின்ன யூனிட் ஈகிற, பெரிய யூனிட் ஈகிற. அப்படித்தானே? சின்ன யூனிட் ஈகிற, பெரிய யூனிட் ஈகிற. இப்போ உதாரணமாக ஃபார் ஒன் எக்ஸாம்பிள், இப்போ கிலோபைட்டுன்னு வைங்களேன். கிலோபைட் ஈகிற. அடுத்த வந்து மெகாபைட் ஈகிற. மெகாபைட் ஈகிற. ரைட். கிலோபைட் ஈகிற, மெகாபைட் ஈகிற. இது நாங்கள் எப்படி எடுப்போமே? எங்களுக்கு தெரிஞ்சதுலேருந்து எடுப்போமே. தெரிஞ்சது வந்து உதாரணமாக மில்லி லிட்டர் ஈகிற. மில்லி லிட்டர் எங்களுக்கு தெரியும். இங்கெல்லாம் வந்து லிட்டர் ஈகிற. மில்லி லிட்டர் ஈகிற, லிட்டர் ஈகிற. சரியா? இப்போ எங்களுக்கு மில்லி லிட்டரை வந்து லிட்டருக்கு மாற்றோம் மேலும், லிட்டரை வந்து மில்லி லிட்டருக்கு மாற்றோம் மேலும். தெரிந்தானே? அது நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ எங்களுக்கு தெரியும் 1000 மில்லி லிட்டர். 1000 மில்லி லிட்டர் வந்து 1 லிட்டர். 1 லிட்டர்னு வரும். 1000 மில்லி லிட்டர் 1 லிட்டர் வரும். இப்போ வந்து பாருங்க, சின்ன யூனிட் உண்ட வந்து நாங்கள் எப்படி சொல்லுவோமே, சின்ன யூனிட் ஒன்றில் வந்து சின்ன யூனிட் ஒன்று நாங்கள் பெரிய யூனிட்டுக்கு கன்வெர்ட் பண்ணுற நேரம், இது வந்து லிட்டர்ன்ற வந்து பெரிய யூனிட். பெரிய யூனிட்டுக்கு நாங்கள் கொண்டு போகிற நேரம் நிறைய சின்ன யூனிட்டில் நிறைய ஈக்கணும். சின்ன யூனிட்ல என்ன ஈக்கணும்? நிறைய ஈக்கணும். 1000 மில்லி லிட்டர் சேர்ந்தா தான் எத்தனை வருது? 1 லிட்டர் வர. இப்போ இதை நான் உங்களுக்கு அடுத்த பக்கம் சொல்லித்தர பாருங்க. இப்படி சிம்பிளா இப்போ பாருங்க, உங்கள்கிட்ட வந்து 1 லிட்டர் ஈக்கிற. 1 லிட்டர் ஈக்கிற. ரைட். 1 லிட்டரை நீங்கள் சின்ன யூனிட்டுக்கு மாற்றக்கொள்ளே சின்ன யூனிட்ல நிறைய வரணும். நிறைய வரணும். எத்தனை வரணும்? 1000 வரணும். 1000 மில்லி லிட்டர் வரணும். அப்போ நீங்கள் 1000 வாரன்னு சொன்னால், நிறைய வாரன்னு சொன்னால் என்ன செய்யணும்? 1000 மில்லி லிட்டர் வாரன்னு சொன்னா பிள்ளைகள், ரைட், 1000 ml வருது. அப்போ நிறைய வாரன்னு சொன்னா யூ ஹேவ் டு மல்டிப்ளைனா. யூ ஹேவ் டு மல்டிப்ளை. ரைட். சின்ன யூனிட் உண்ட பெரிய யூனிட்டுக்கு பெரிய யூனிட் ஒன்று நீங்கள் சின்ன யூனிட்டுக்கு கொண்டு போகக்கூட சின்ன யூனிட்ல நிறைய வரும். நிறைய வாரன்னு சொன்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். ரைட். இப்போ உதாரணமாக எம்பிங்கிற எம்பி வந்து பெரிய யூனிட். எம்பி வந்து மெகாபைட் வந்து பெரிய யூனிட். அதே மாதிரி அடுத்தது மெகாபைட்டுக்கு அடுத்த சின்ன யூனிட் வந்து கிலோபைட். இப்போ நீங்கள் மெகாபைட்லேருந்து கிலோபைட்டுக்கு போகிற நேரம், ரைட், இது வந்து சின்ன யூனிட். அப்போ பெருசில் நிறைய வரணும். நிறைய வரணும். ரைட். இப்போ 1 லிட்டர்னா 1000 மில்லி லிட்டர் நிறைய. இப்போ அதே மாதிரி தான்
இந்த மெகாபைட்லேருந்து கிலோபைட்டுக்கு வர நேரம் நீங்க பெருக்கணும். யூ ஹாவ் டு மல்டிப்ளை. என்னது நிறைய வர, பெருக்கினா தானே நிறைய வர, பெருக்கினா தான் நிறைய வர. ரைட். அதே மாதிரி இப்ப நாங்க சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட்டுக்கு போற நேரம் என்ன நடக்குன்னு சொல்லி பாருங்களேன். இப்ப சின்ன யூனிட் ஒன்றிக்கிற 1000 மில்லி லிட்டர் இருக்கிற, சரியா? 1000 மில்லி லிட்டர். இல்ல, நாங்க மில்லி லிட்டர் எடுமே. மில்லி லிட்டர்ன்ற வந்து பிள்ளைகள் சின்ன யூனிட், எம்எல் சின்ன யூனிட். இதை நான் லிட்டருக்கு மாத்தணும். லிட்டருக்கு மாத்த போறேன். லிட்டர்னு சொன்னா பெரிய யூனிட். அப்ப நீங்க என்ன செய்ய வேணும்னு சொன்னா, இந்த இந்த மில்லி லிட்டர்ல வந்து பிள்ளைகள் பாருங்க, நிறைய இங்க நிறைய, இந்த பக்கம் நிறைய இந்த தான், இந்த இடத்துல 1000 ஈக்கணும். ரைட். இங்க வந்து 1000 நீங்க வந்து என்ன செய்ய போற, உண்டா மாற போற. அப்ப நான் இந்த இடத்துல வந்து பிரிக்கணும் இல்லையா, சின்னதா மாறுறதானே. இப்ப நிறைய இந்து சின்னதா குறைய போறீங்கள, குறையும். பெரிய யூனிட்னு வரக்குள்ள குறைய போற, அப்ப பிரிக்கும். ரைட். அப்படி உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கொள்ளையிலும். ரைட். சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட்டுக்கு போறேன்னு சொன்னா பிள்ளைகள் நீங்க பிரிக்கணும். பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட்டுக்கு வரேன்னு சொன்னா நீங்க பெருக்கணும். அதான் நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளேன்னு சொன்னா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வாரது இல்லை. ரைட். அப்ப நாங்க பார்க்கணும் சின்ன யூனிட் எது பெரிய யூனிட் எதுன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும். ஸோ வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் இஸ் பிட்னா. ஸ்மாலஸ்ட் யூனிட் வந்து பிட். பிட்டுக்கு அடுத்து வந்து வார வந்து பைட் வார. ரைட். பிட்டுக்கு அடுத்து வாரது பைட். பைட்டுக்கு அடுத்து வந்து வார வந்து கிலோ பைட். ரைட். கேபி வார. கேபிக்கு அடுத்து வந்து எம்பி வார. எம்பிக்கு அடுத்து வந்து ஜிபி வார. ஆஃப்டர் தட் டெராபைட் நோ டிபி வார. இது வந்து நீங்க எழுதி எழுதி பார்த்துக்கோங்க. அப்ப இதுல பாயிண்ட் என்னன்னு சொன்னால், சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட்டுக்கு போறேன்டால், இப்ப உதாரணமா நீங்க கிலோபைட்ல இருந்து மெகாபைட்டுக்கு போறேன்னு சொன்னா நீங்க வந்து பிரிக்கணும். யூ ஹேவ் டு டிவைட். விளங்கிச்சா? டெராபைட்ல இருந்து ஜிகாபைட்டுக்கு போறேன்னு சொன்னா யூ ஹாவ் டு மல்டிப்ளை. ஏண்டா வந்து சின்ன யூனிட் போகல நிறைய வரும். சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் வரக்குள்ள கொஞ்சம் தான் வரும். இப்ப 1000 மில்லி லிட்டர் வந்து ஒண்டா மாறுற, அப்ப ஒண்டா மாறண்டா பிரிச்சோணுமே, பிரிக்கணுமே. அந்த மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. ரைட். சம்மன் இஸ் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணி கொண்டிருக்கிற திருப்பி அப்துல்லா ரமீஸ் அண்ட் ஹூ எல்ஸ். ஓகே. ரைட். ஸோ இப்போ வாங்க, 22 kilobyte. 22 kilobyte is there. 22 kilobyte. அப்போ சாரி, 2 to the power 22 kilobyte. 2 to the power 22 kilobyte கிலோபைட்ல இருந்து நான் வரப்போறேன்னு வந்து இங்க ஜிகாபைட்டுக்கு வரப்போறேன். ஜிகாபைட்டை மாத்தி பார்ப்போமே, அடுத்த யூனிட் ஜிகாபைட்டுக்கு. இப்ப பாருங்க, 22 KB. இந்த கேபியில இருந்து பிள்ளைகள் எனக்கு ஒருக்களை வந்து ஜிபிக்கு வர இயலா. நான் கேபியில இருந்து எம்பிக்கு வரணும். எம்பிக்கு வரணும். அப்ப சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட்டுக்கு வரப்போறேன். அப்ப நான் என்ன செய்யணும், இதை ஐ ஹாவ் டு டிவைட். ஐ ஹாவ் டு டிவைட் 2 to the power 22 வந்து நான் டிவைட் பண்ணணும் 2 to the power 10ஆல. 2 to the power 10ஆல வந்து நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணேன்னு சொன்னால் கேபி வில் கன்வெர்ட் இன்டு எம்பி. இப்போ வந்து எம்பியா மாறிக்கும். ஓகேவா? அப்ப எம்பியில விட தந்தில்ல, எம்பியில விட தந்தில்ல. அப்ப அதை சுருக்கி வச்சு வேலை இல்லை. ரைட். எகெயின் நான் இதை என்ன செய்யணும், எம்பியில இருந்து இங்கே தான் இப்ப இருக்கிறேன் எம்பியில, இந்த எம்பியில இருந்து நான் வரணும் ஜிபிக்கு. திருப்பி வந்து என்னது, எம்பின்ற வந்து சின்ன யூனிட், அடுத்த வந்து இது ஜிபி வந்து பெரிய யூனிட். ஸோ அகெயின் ஐ ஹாவ் டு டிவைட். அப்ப நான் டிவைட் பண்ணக்குள்ள எனக்கு இது எப்படி டிவைட் பண்ண ஏழுமுண்டு, இது இப்படியே வச்சுக்கொண்டு டிவைட் பண்ண ஏழுமான்னு கேட்டா ஏழும். 2 to the power 22 டிவைட் பை 2 to the power 10 ஈகிறேன். இதை நீங்க இந்த முறைக்க டிவைட் பண்றேன்னு சொல்றது என்னன்னா, கீழால மல்டிப்ளை பண்றது. கீழுக்கு நீங்க இப்படி மல்டிப்ளை போட்டா சரியா டிவைட் தான். கீழுக்கு மேலுக்கு நீங்க மல்டிப்ளை பண்ணா மல்டிப்ளிகேஷன், கீழுக்கு நீங்க போட்டான்னு சொன்னா டிவைட் தான். அப்ப இது வந்து எம்பி வந்து ஜிபியா மாறும். எம்பி வந்து ஜிபியா மாறும். நவ் வாட் வுட் பி த ஆன்சர் ஆஃப் திஸ்? கீழே வந்து 2 20 இல்லையா, 2 10 அடிசமன் மல்டிப்ளை பண்ற நாங்கள் என்ன செய்யணும், கூட்டணும் இல்லையா. மேல வந்து 2 22, கீழே வந்து 2 20. ஸோ வாட் வுட் பி த ஆன்சர்? 2 to the power 22 minus 20 minus 20. அப்போ 2 to the power 2 2 to the power 2 2 to the power 2 GB. 2 to the power 2 சொன்னா 4. அப்போ 2 to the power 2 GB or 4 GB. ரைட். 2 to the power 2 GB or 4 GB. அப்போ 2 to the power 2 GB ஒன்று தந்திக்கனா ஆன்சர். ஆன்சர் தியான answer given, no? 2 to the power 2 GB on Tandiriki. So this is the answer, yeah. Answer given, right?
நான் இப்போ இதை பைட்டுக்கு மாற்றி காட்டுறேன். இதை எப்படி பைட்டுக்கு மாற்றுறது? ரைட், how can I change to byte? எப்படி இதை பைட்டுக்கு மாற்றலும்? பைட்டுக்கு மாற்ற போகிறேன். ஓகேவா? இதை நான் பைட்டுக்கு மாற்றி காட்டுறேன்னு பாருங்க. இதை பைட்டுக்கு நான் மாற்ற போனேன்னு சொன்னால் 2 to the power 22 ஈக்கிற 2 to the power 22 என்ன ஈக்கிற? கேபி ஈக்கிற. கேபி ஈக்கிற. இப்போ கேபிக்கு அடுத்தது வந்து கிலோபைட்டுக்கு அடுத்தது வந்து பைட். சரியா? கிலோபைட்டுக்கு அடுத்து வந்து பைட். இதில் எது பெரிய யூனிட், எது சின்ன யூனிட்? பிக் ஒன் பெரிய யூனிட் கேபி இல்லையா? இவர் வந்து பெருசி. பெருசியிலேருந்து இப்போ சிறுசிக்கு போக போகிறார். இவர் வந்து ஸ்மால் யூனிட், சின்னத்துக்கு போக போகிறார். அப்போ பெருசொண்ட சின்னதாக மாற்றினா நிறைய வரப்போகுது. இப்போ உதாரணமாக 1 கிலோகிராம் நீங்கள் கிராத்துக்கு மாற்ற போகிறோம், 1000 கிராமாக மாறுற இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணணும் இல்லையா? ஸோ 2 to the power 22 divide multiply by 2 to the power 10 2 to the power 10 மல்டிப்ளை பண்ணன்னு சொன்னால் இந்த கிலோபைட் வந்து பைட்டா மாறும். கிலோபைட் வில் சேஞ்ச் டு பைட். ஓகே, கிலோபைட் வில் சேஞ்ச் டு பைட். அப்போ பைட்டா மாறுன்னு சொன்னா என்ன நடக்கும்? 2 to the power 22 மல்டிப்ளை பண்ணவளே ஆட் பண்ணணுமே 2 to the power 32 2 to the power 32 பைட்னா 2 to the power 32 பைட்டா மாறுது. ஓகே, got it? சரியா? ட்ரை பண்ணுங்க, எல்லாம் ட்ரை பண்ணுங்க. நான் உங்களுக்கு 1 by 1 சொல்லித்தாரேன். ஓகேவா? ரைட், ஓகே. வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். வேறு ஷோன் இல்லையே? அதர் ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்க. டூ திஸ் டியூட்டை நான் சும்மா டியூட்டை வந்து உங்களுக்கு போட இல்லை, நீங்கள் செய்கிறதுக்கு தான் போட்டிக்கிறேன். நீங்கள் செய்யலைன்னு சொன்னா ஒரே இடத்துல இருக்க வேண்டி வரும். உங்களுக்கு செய்ய முந்தியும் தெரியா, அதுக்கு பிறகு கிளாஸை ஃபாலோ பண்ண முந்தியும் தெரியா, கிளாஸை ஃபாலோ பண்ணதுக்கு பிறகும் தெரியான்னு சொன்னடா என்னது? நோ யூஸ் டு அட்டன் த கிளாஸ். நீங்கள் கிளாஸில் இருக்கிறதுல வேலை இல்லை, அப்போ ஒர்க் பண்ண இல்லாட்டி நீங்கள் கிளாஸ்லேருந்து லெஃப்ட் ஆகிக்கோங்க. நோ இஷ்யூ. ஒர்க் பண்ணுற ஸ்டூடெண்ட் சரிங்க. ரைட், ஓகேவா? ஒர்க் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நீங்கள் இருக்க வேணும். ரைட், தார கொஷின்ஸ் எல்லாம் செய்யணும். நான் திடீர்னு கேட்பேனா பிள்ளை, நான் கேட்பேன் வாட்ஸ்அப் பண்ண சொல்லுவேனா? ரைட், நான் அடுத்த கேட்க போகிறேன். உடனே நீங்கள் ஃபோட்டோ அடித்து வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு கேட்க போகிறேன். ரைட், 14 என்ன ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் பண்ணுங்கண்டா வாட்ஸ்அப்பில் ஆன்சர் வரணும். சரியோ பிள்ளையோ நோ இஷ்யூ. அது சரியாயிக்கலும் பிள்ளையாயிக்கலும் ஒருக்களே சரியாக செய்யலைன்னா எல்லாரும் செய்யலவில்லையா? 1 by 1 we have to improve 1 by 1. கொஞ்சம் கொஞ்சம் லிட்டில் பை லிட்டில் தான் நான் இம்ப்ரூவ் ஆகிறோம். ஒருக்களே எல்லா கேள்வியும் 20 சரியாக செய்யல ஒருத்தரும். அப்படி செய்யறா யூ டோன்ட் நீட் டு ஜாயின் த கிளாஸ்னா. ரைட், தெரியாது சொல்லிட்டு தானே படிக்கிறேன்னா. ஸோ ஒர்க் பண்ணணும், ஒர்க் பண்ணணும். யூ ஹாவ் டு ஒர்க். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட் ரைட். வில் மூவ் டு அவர் கொஷன். சரியா? ரைட், ஐ ஹோப் ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் 11. இஸ் இட் 11? 11 தானே தொடங்கணும். சரியா? 11 தானே ஸ்டூடெண்ட்ஸ்? 11, எஸ். 11th ஒன். ரைட், இதை அவுட்புட்டை கேட்குறேன். அப்போ எங்களுக்கு இந்த கேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும் இல்லையா? கேட்ஸ் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரைட், வாட் இஸ் திஸ் கேட்? திஸ் இஸ் வந்து திஸ் இஸ் நாட் கேட்னா, திஸ் இஸ் நாட் கேட். கேட்ஸ் ஐடென்டிஃபை பண்ண தெரியணும். திஸ் கேட் ஓவா அண்டா இங்கே வளைஞ்சு வந்தீங்க இல்லையா? ஸோ வளைஞ்சு வந்தீந்தாண்டால் ஓ கேட். எஸ், திஸ் ஒன் நேராக வந்தீங்களே, ஸ்ட்ரைட் லைன் வந்தீங்கிற உங்களுக்கு தெரியும் ஐடென்டிஃபை பண்ணுறது. திஸ் இஸ் அண்ட் கேட். அண்ட் கேட் அண்ட் இந்த இடத்துல ஒரு dot ஒன்றும் வந்தீங்க இல்லையா? ஸோ தென் வாட் இஸ் தட் கேட்? இந்த இடத்துல dot ஒன்றும் வந்தீங்கிற ஓ உடைய dot வந்தா நோ கேட். எஸ், நோ கேட். ரைட், again here not there, this one not gate, அது தெரியும். not gate ஒன்று இருக்குது here. this one is again and gate no, and gate, and gate. அப்போ and வந்தா நாங்கள் dot யூஸ் பண்ணணும். ஓ வந்தான்னு சொன்னால் ப்ளஸ் யூஸ் பண்ணணும். நாட் வந்தான்னு சொன்னால் we have to use பானா, பா யூஸ் பண்ணவே. ரைட், அத்தான அத்தானோட பேசிக் ஐடியா. ஓகே,
நான் இப்போ நாங்கள் இதை எழுதிட்டு போகும்போது எங்களுக்கு இதை எழுதிட்டு போகலாம். ரைட். ஸோ நான் இந்த இடத்துல ஏ இது இப்படி ஏ வந்தேன்னு சொன்னால் இந்த இடத்தால ஏ போக போகிறேன். இந்த இடத்தால ஏ போக போகிறேன். அப்போ நாட் கேட் இஸ் தேயா ஏ பா வரும். இதில் ஏ அப்படியே இதுள்ளுக்கால ஏ போக போகிறேன். இதில் ஏ போகிற பி தேயா பி போக போகிற இதால் ரைட். இங்கால பி அப்படி வந்தேன்னு சொன்னால் பி பானோ பி பா சி இன்புட் சி தேயா ரைட். அடுத்தது இன்னைக்கு வர அவுட்புட் வந்து என்கேட். ஸோ ஏ டாட் பினா ஏ டாட் பி ஏ டாட் பி. Now here இங்கால ஏ பா வருது. ஏ பா here O gate. This one O gate. So plus A dot B plus A dot B there. ஓகேவா? இங்கால அப்படி கீழே வந்தேன்னு சொன்னா B bar here C there. ஸோ இது வந்து நோ கேட். அப்போ ஓவை போட்டு பா பண்ணணும். நோ கேட். ஸோ here B bar plus C ரெண்டு டைம் சேர்த்து ஒரு பார் வாரேனா பார் வார பிகாஸ் here not is there no not there. This is no gate. ஸோ what is the output now? இதில் வந்து ரெண்டையும் டாட் பண்ணி கொண்டா சரி. ஸோ இது அவுட்புட் வந்து இந்த மேலால வாரது வந்து ஏ பா பிளஸ் ஏ டாட் பி ஏ பா டாட் ஏ டாட் பி வார இது ரெண்டுடையும் வந்து டாட் வரணும் இல்லையா? இது ரெண்டுடையும் டாட் வர வேணும். ரைட். இப்போ வந்து எங்களுக்கு ப்ராக்கெட் ஒன்று போடாமிக்கலும் இந்த இடத்துல டொட் வரணும். இது அவ்வளோத்துடையும் டொட் வரணும். வந்து இங்கால வர வந்து பி பா பிளஸ் சிட பா வர இல்லையா? பி பா பிளஸ் சிட பார் வார். ஸோ இதைத்தான் போட்டிக்கிற இங்கே டாட் போட்டிக்கிற இது பாரை தான் போட்டிக்கிற. ஸோ ஏ பார் டாட் பி ரைட். முதலாவது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர் சரியான்னு கேட்டா ஃபர்ஸ்ட் ஆன்சர் உண்மையா? அதுட ஆன்சர் இல்லை. ஸோ வாட் இஸ் த ரீசன்? ஏன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஆன்சர் இஸ் நாட் தேர் ரியலி. வாட் இஸ் த ஆன்சர்? ஏன் அது ஏன் இல்லை கட்டாயம் என்ன வந்திக்கணும்? இந்த இடத்துல இங்க ஒரு ப்ராக்கெட் ஒன்று வந்திக்கணுமா இல்லையா? நீங்க ஒரு ப்ராக்கெட் வரணுமா இல்லையா? இப்படி இப்படி ஒன்று வந்திக்க வேணும். வை இதில் டாட் பண்ணிக்கிறவங்க ஏ டாட் பிஏ மட்டும்தான் டாட் பண்ணின மாதிரி மீனிங். அப்போ ஏ பாருக்கு டாட் பண்ணல பாருங்க. இங்கே பாருங்க எங்களுக்கு வந்த ஆன்சரை பாருங்க. செக் த ஆன்சர். ரைட். ஏன் இங்கல வாரத்தையும் டாட் பண்ணணும். இப்போ இங்கல வார ஏ பாரும் சேர்ந்து தான் வார. ஏ டாட் பி மட்டும் இல்லையே. ஏ பா பிளஸ் ஏ டாட் பி வார. இப்போ ஏ டாட் பியை மட்டும் டாட் பண்ணி சரி வாரது இல்லை. அண்டர்ஸ்டூட்? ஸோ ப்ராக்கெட் ஷுட் பி தேர் ரியலி. ப்ராக்கெட் ஷுட் பி தேர். அப்படி ப்ராக்கெட்டை ஆன்சருக்கு போட்டு கொண்டுட்டு இதுக்கு மார்க் பண்ணுங்க. Bracket should be there. Right? Understood? Bracket should be there, no? Is it? Understood? சரியா? அது பிள்ளைகள் கிளியர் தானே? ரைட். எனக்கு ஒரு bracket வந்தீங்க வேணும். ரைட். Bracket should be there. ஓகேவா? எஸ். கவனமா பார்க்க வேணும். ரைட். ஓகே. வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். சரி, அந்த மாதிரி லாஜிக் கேட்ஸ் கொஸ்டின்ஸ்ல நிறைய வரும். ரைட். எனி இஷ்யூ? ஓகேவா? இஸ் தட் கிளியர்? கேட்டுக்கும் ஒரு கிளாஸ் தருவீங்களா சார்? கேட்ட நீங்க கேட்குற டிலூஷியா, ஆர் யூ ஆஸ்கிங் தியரி கிளாஸ்? தியரியா? கேட் லாஜிக் கேட்ஸ்ல வந்து நாங்கள் கொஷின்ஸ் செஞ்சுட்டு போவோம். உங்களுக்கு கொஷின் செய்ய போல கிளியர் ஆகும்னா கிளியர் ஆகும். ரைட். உங்களுக்கு இஷ்யூ ஒன்றும் வராது. ரைட். ப்ராக்டிஸ் தருவேன். சரியா? கேட்ஸுக்கு நான் தரேன். ஓகே. மாஷன். Alright, next one, 12th one. 12th one. ஓகே, நான் உங்களுக்கு கேட்ஸ் அண்ட் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேறு ஆட்டிவிட்டோன்னு தரேன். சரியா? ஓகே. மாணவர்கள் இதில் வந்து சொல்கிறேன்னது ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் பீயிங் செலக்டட் ஃபார் அ கோர்ஸ் இஃப் ஹி ஆர் ஷி ஸ்கோர் மோர் தேன் 75 இன் மேத்தமேட்டிக்ஸ். இதில் சொல்கிற வந்து ரைட். இதில் சொல்கிற வந்து நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்றுக்கு செலக்ட் பண்ண வேணும்னு சொன்னால் என்ன கண்டிஷன் கொஞ்சம் தந்திக்குது. ஸோ வாட் இஸ் த கண்டிஷன் கிவன் ஹியர்? நீங்கள் வந்து உண்டு மோர் தேன்
மோர் தேன் 75 இந்த இடத்துல சொல்ற பாருங்க. மோர் தேன் 75 இன் மேத்தமேட்டிக்ஸ் எம் மட்டும் தந்திக்குது அண்ட் அண்ட் மோர் தேன் 65 இன் சயின்ஸ். ரைட். அதே மாதிரி நீங்க என்ன செய்யணுமா, சயின்ஸ்ல வந்து 65க்கு மேல எடுத்திக்க வேணுமா. அதோட சேர்த்து அண்ட் மோர் தேன் 50 அண்ட் அதோட சேர்த்து நீங்க எடுத்திக்க வேணுமா மோர் தேன் 50 அண்ட் நான் இப்படி பிரகட் பண்ணிக்கொள்றேன். மோர் தேன் 50 இன் இங்கிலீஷ் ஓ கம்ப்யூட்டர் லிட்ரஸி ஐடியில் வந்து நீங்கள் என்ன செஞ்சிக்க வேணுமா, எடுத்திருக்க வேணும்னு சொல்கிற 50 எடுத்திக்கணும். அப்போ இந்த இடத்துல பாருங்க சொல்கிற வந்து மோர் தேன் 75 இன் மேத்தமேட்டிக்ஸ். அப்போ நான் சும்மா ஈக்குவேஷனை நான் எழுதுறேனே இப்படி எம்மெண்டு தந்திக்கிறேன் எம் எம் அண்ட் எம் அண்ட் வரணும் இல்லையா, எம் அண்ட் வரணும். ரைட். மோர் தேன் 75 இன் எம். ரைட். மேத்தமெட்டிக்ஸ்னா அது எம் எடுக்கிறேன் அண்ட் அடுத்தது வந்து மோர் தேன் 65 இன் சயின்ஸ்னா எஸ் தந்திக்கிறேன் எம் அண்ட் எஸ் அண்ட் திருப்பியும் என் தான் அண்ட் அடுத்தது என்ன வரணும், மோர் தேன் 50 இன் இங்கிலீஷ் இ இல்லையா, இ அடுத்தது ஓ இஓ இஓ. ரைட். அடுத்தது வந்து கம்ப்யூட்டர் லிட்ரஸியில் வந்து எடுத்திருக்க வேணும் சி என்று எடுத்திருக்க வேணும். அப்போ உண்மையா MNSN இதுக்கு வந்து பிரக்கெட் ஒன்று வரணுமா இல்லையா, இப்படி பிரக்கெட் ஒன்று வரணுமா இல்லையா. ரைட். பிரக்கெட் ஒன்று வரணும்னா ரைட். ஓகே ஓகே. ஐயாஷ் 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 நீங்கள் பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபோட்டோ ஒன்று போட்டீங்கன்னா ம் ஓகே ரைட். பாருங்க சரியா பிள்ளைகள் எம். அப்போ நான் ஒழுங்காக எழுத போகிறேன். இப்படி எழுத போகிறேன்னு பாருங்க. இந்த தமிழ் மீடியம் பிள்ளைகள் ஓகேனா உங்களோட தமிழ் மீடியம் பேப்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் அதே தான் சொல்கிற மாணவன் கணிதத்தில் 75க்கு அதிகமாகவும் விஞ்ஞானத்தில் 65க்கு அதிகமாகவும் ஆங்கிலத்தில் அல்லது கணிதத்துறையில் கணனித்துறையில் 50 புள்ளிகளை விடவும் அதிகமாக பெற்றால் பாடநெறிக்கு தெரிவு செய்யப்படுவார்கள். அப்போ லேசாக எழுதலாம் தானே. முதலாவது வந்து மெச்சை வந்து எம்னு சொல்லிக்கிற. இப்போ இதில் வந்து சொல்கிற வந்து எம் வந்து எங்களுக்கு என்ன சொல்லலாம், கணிதத்தில் வந்து எம் வந்து 75 விட கூட ஈக்க வேணும் 75. ரைட். அண்ட் அதோட சேர்த்து அண்ட் வரணும் அண்ட் சயின்ஸில் என்ன வைக்கணுமா, அதுவும் 65 விட கூட ஈக்க வேணுமா அண்ட் சயின்ஸ் வந்து 65 விட கூட ஈக்க வேணும் அண்ட் அண்ட் அதோட சேர்த்து சொல்ற வந்து ஆங்கிலத்தில் அல்லது கணிதத்தில் அல்லது கணிதத்தில். இப்போ கட்டாயம் எனக்கு ஒரு கொஷனில் பிரக்கெட் உண்டு, ஆன்சரில் பிரக்கெட் உண்டு தந்திக்க வேணும். இதுதான் சரியான விட. அண்ட் வந்து இங்கிலீஷில் வந்து எப்படி, இங்கிலீஷில் வந்து எப்படி இருக்க வேணும், ஆங்கிலத்தில் அல்லது கணிதத்தில் 50க்கு மேலே எடுத்திக்க வேணும். அப்போ இ வந்து இங்கிலீஷில் வந்து 50 இங்கனைக்கு வரணும் ஓ ஓ. அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வந்து greater than 50. இப்போ எப்படி ஒரு பிரக்கெட் ஒன்று வந்தீங்க வேணும், ஒரு ஆன்சர்லேயும் பிரக்கெட் இல்லை, நோ பிரக்கெட் தியா. இப்படி ஒரு பிரக்கெட் வரணுமா இல்லையா, உங்களுக்கு விளங்கி பிரக்கெட் ஒன்று வரணும்னு சொல்லி ஒன்று மேக்ஸில் வந்து 75 மேலே எடுத்திக்கணும். சரியா. சயின்ஸில் 65 மேலே எடுத்திக்கணும். அதோட இதில் அல்லது இதில் இது ரெண்டில் உண்டு, இதில் எது சரி ஒன்று எடுத்திருந்தா சரி. ஒன்றில் நீங்கள் இங்கிலீஷில் 50 எடுத்திக்கிறீங்க, இல்லை ஐடியில் 50 எடுத்திக்கிறீங்க. ரெண்டுல 50 எடுக்க தேவையில்ல, ஏதாவது உண்டு ரெண்டுல எடுத்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. இது சரி ஒன்று எடுத்திக்க வேணும். அப்போ இது கட்டாயம் எனக்கு பிரக்கெட் ஒன்று வந்திக்க வேணும். ஆன்சரில் வந்தில்லை, ஒன்றும் தந்தில்லை. ஸோ தட் எங்களுக்கு ஆன்சர் எது அடிக்கலும் தேர்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா கிரேட்டர் தேன் தேர்ட் ஒன் இல்லையா. ரைட். ஆங்கிலத்தில் அல்லது கணிதத்துறையில் 50க்கு மேல் எடுத்திக்க வேணும். ரைட். தேர்ட் ஒன்னா ஓகே சரிதானே. செகண்ட் ஒன்னா M65 E50 or C50.
யா 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 இன அண்ட் இல்லைனா எஸ் 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 எனக்கு அண்ட் இல்லை. எஸ் எஸ் M50, S50 and they are E50 or C50. Second one, yes. Third one la vandinga thandigiro pilla wrong, right? Yes, second answer correct. Okay na? Right, adilla ungalku issue ondilla idha kandupidichu kolayalam. Kind of logic ondigira neenga adu சரியா பார்த்துக்கொள்ள வேணும். Right, we'll move to next one. Next one என்ன question ஆகிக்குது? Which is used as left indentation. Indentation என்னது? உள்தள்ளல்னு சொல்ற தமிழால. தமிழால் என்ன தந்திக்குது? இது நேர்படுத்தலை சரியாக காட்டும் விடை. இடது நேர்படுத்தல். இதுல தந்திக்கிற வந்து லெஃப்ட் இன்டென்டேஷன். இன்டென்டேஷன் லெஃப்ட் டிரான்ஸ்லேஷன் பில்ல தமிழ். இடது நேர்படுத்தல். இடது நேர்படுத்தல்னு சொன்னா நேர்படுத்தல்னு சொல்ற நேரம் லெஃப்ட் அலைன். நேர்படுத்தலுக்கு சொல்ற வந்து பிள்ளைகள் அலைன்டா. இல்ல தமிழ் டிரான்ஸ்லேஷன் பிள்ளை இருக்கிற கொஸ்டின்ல நேர்படுத்தலுக்கு சொல்ற வந்து பிள்ளைகள் அலைன் பண்றேன்னு சொல்ற. அலைன் சரியா? அலைன் தான் நேர்படுத்தல். தமிழ் மீடியத்துல 4வது விட சரி, ரைட். ஆனா இங்கிலீஷ் மீடியத்து கொஸ்டின்ல பாருங்க, நான் இங்கிலீஷ் மீடியத்துக்கு மாத்திரன். இங்கிலீஷ் மீடியத்துல வந்து சொல்றேன்டா which is used to left indentation. லெஃப்ட் அலைன் தந்தில்ல, இங்க லெஃப்ட் அலைன் தான் வந்திக்கணும் இல்லையா? லெஃப்ட் அலைன் எனக்கு ஆன்சரும் வந்தில்ல. ஆன்சர் நர்தேனா ஆன்சர் ஏ ரைட். இப்போ நான் இதை கொஞ்சம் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இந்த இதோட ஆன்சர் உங்களுக்கு தந்தில்ல, இந்த டிரான்ஸ்லேஷன் பிள்ளை வண்டிக்குது உங்களுக்கு விளங்கிதானே பிள்ளைகள்? லெஃப்ட் இன்டென்டேஷன்டா உள் தள்ளல்னு சொல்றேன். நான் அதை எப்படி செய்யறேன்னு உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். தமிழ் மீடியத்துல தந்திக்கிற வந்து நேர்படுத்தல்னா அலைன். அப்ப அங்க அலைன் தான் வந்திருக்க வேணும். ஸோ நாங்க இதை கொஞ்சம் பார்ப்போமே இப்படி. ஓகே, நான் இதை பார்க்குறேன்னு இப்படி. நாங்கள் வருவோம் மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு. வேர்டில் உங்களுக்கு நிறைய கொஸ்டின் வர பிள்ளைகள் சரியான லேஸ் மைக்ரோசாஃப்ட் வேர்ட். ரைட், ஓகே. நான் உங்களுக்கு இதுட ஃபோன்ட்டை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கொள்கிறேன்னு கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு. ஓகே, ரைட். இதில் நான் கொஞ்சம் ரெண்டும் பேராகிராஃப் 2-3 எடுக்கிறேன். ரேண்டுன்னு ஒரு கமாண்ட் உண்டு. யூனோ த கமாண்ட் ரேண்ட் 4,3 அப்படின்னு கொடுத்தா உதாரணமா 4 சென்டென்ஸ் 3 4 பேராகிராஃப் கிடைச்சிட 3 சென்டென்ஸ் உள்ள ரேண்ட். இது ஒரு ஃபங்க்ஷன் உண்டு. RAND ஈக்குவல் சைன் அடிச்சு RAND உங்களுக்கு எத்தனை பேராகிராஃப் வேணும்? I want 4 paragraph. Each paragraph should be 3 sentences. That is the meaning of this. When I enter, I will get 4 paragraphs. Right? Okay, பாருங்க random paragraph generate ஆகுற. சரியா? ஓகே, ரைட். இப்போ நான் இதை பாருங்க, இதில் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இது ஸோ ஈஸி. இதை நான் கொஞ்சம் உங்களுக்கு ஃபில் பண்ணிக்கொள்றேன் எல்லோவில். இது வந்து லெஃப்ட் அலைன் ஆகிக்கிறது. திஸ் இஸ் அலைன். இது அலைன். இது லெஃப்ட் சைடில் இப்படி நேராக ஆகிக்கிற இந்த லைனில் பாருங்க, இப்படி பிடிச்சோன்னா இப்படி நேராக வரேன்னா லெஃப்ட்டுக்கு நேராக இருந்தேன்டா லெஃப்ட் அலைன். திஸ் இஸ் த சிம்பிள் ஹியர், யூனோ திஸ் இஸ் த சிம்பிள். இதை வந்து எனக்கு ரைட், இது வந்து லெஃப்ட் அலைன். ஸோ ரைட்டுக்கு அலைன் பண்ணலும் இதை வந்து நான் ரைட்டுக்கு அலைன் பண்ணுறேன். இந்த எல்லோ பேராகிராஃபை பாருங்கள். எல்லோ பேராகிராஃபில் இங்கே இப்போ ரைட் சைட் நேராக வந்திக்கிறேன். லெஃப்ட் சைட் நேர் இல்லை. லெஃப்ட் சைட் வந்து நேர் இல்லை, ரைட் சைடுக்கு நேராக வந்திருக்கிற. திஸ் இஸ் ரைட் அலைன். ஹியர் திஸ் இஸ் த சிம்பிள். சிம்பிள் இஸ் தேனோ, திஸ் த சிம்பிள் ரைட் அலைன். ஸோ சென்டர் அலைன்மெண்ட் சிம்பிளை நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாம் லைன் எல்லாம் சென்டர் ஆகிக்கிற. சென்டர் அலைன்மெண்ட் உங்களுக்கு இது தமிழ் மீடியத்தில் காட்டிக்கிறேன்னா இது ரைட். இந்த பாருங்க, இந்த சிம்பிள் வந்து பிளேல். இது வந்து அலைன் இல்லை, இது அலைன் அல்ல. இது திஸ் இஸ் நாட் அலைன், ரைட்? யூ காட் இட்? இது அலைன் அல்ல, இது அலைன் அல்ல. வாட் இஸ் திஸ்? இங்க பிளேல். இது அலைன் அல்ல, அலைன் அல்ல. இதுவும் அலைன் அல்ல இந்த சிம்பிள், ரைட்? இது வந்து ரைட் இன்டென், இது லெஃப்ட் இன்டென். இது இன்டென் சொன்னா உள்தள்ளல் வெளித்தள்ளல்னு சொல்லிக்கிறேன். நான் அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். ரைட், இஸ் நாட் அலைன். ஓகே, ரைட். நல்லா பார்த்துக்கணும் இந்த சிம்பிளை, பிகாஸ் த சிம்பிள்ஸ் ஆர் வெரி டைனி சிம்பிள்ஸ், ரைட்? இப்போ அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு பிள்ளைகள் இங்கே
இந்த சிம்பால் உங்களுக்கு இந்த சிம்பால் வந்து இதுல வந்து இது வந்து அலைன்மெண்ட் இந்த சிம்பால் தான் இது ரெண்டும் இது வந்து ரைட் அலைன் பாருங்க ரைட் சைடுல இப்படி நேரா வந்திருக்கிற இது வந்து லெஃப்ட் அலைன் லெஃப்ட் சைடுல இப்படி நேரா வந்திருக்கிற சென்டர் அலைன்மெண்ட் இப்படித்தான் வேற எல்லாம் சென்டரா இருக்கும் ரெண்டு பக்கமும் சென்டரா இருக்கும் இதுதான் சென்டர் அலைன்மெண்ட் அதை ஜஸ்டிஃபைன் பண்ணிக்கிற எல்லாம் நேரா வர ரெண்டு பக்கமும் இப்படி நேராவே வரணும் இஞ்சாலையும் நேரா வரணும் இஞ்சாலையும் நேரா வரணும் அதுக்கு நாங்கள் சொல்றோம் வந்து ஜஸ்டிஃபை சொல்றோம் ரைட் ஸோ ஹியர் ஸ்டூடெண்ட் பாருங்க இது வந்து சென்டர் அலைன்மெண்ட் இதை ஜஸ்டிஃபை பண்ணுச்சுடா பாருங்க இந்த ஜஸ்டிஃபை சிம்பிள் இங்காலையும் இப்படி நேரா வந்திருக்கிற பாருங்க லெஃப்டும் நேரா வந்திருக்கிற ரைட்டும் நேரா வந்திருக்கிற ரைட் இது நாலும் அலைன்மெண்ட்ஸ் ரைட் இப்போ நான் அடுத்து சொல்லித்தர போற வந்து இன்டென்ட் சொல்லித்தர போறேன் இன்டென்ட் அப்ப இன்டென்ட் சிம்பிள் எங்க இருக்கிற பாருங்க நான் உங்களுக்கு மேக்னிஃபயரை போட்டு கொஞ்சம் ஜூம் பண்ணியே காட்ட போறேன் ரைட் அப்போ உங்களுக்கு பெருசா விளங்குறதுக்கு பாருங்க மேக்னிஃபயரை போட்டனால இந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த இடம் பிள்ளைகள் இந்த இடம் இருக்கே யா கேன் யூ ரெகக்னைஸ் திஸ் இஸ் தட் இந்த இடம் பிள்ளைகள் இவர் தான் இந்த நோட்டேஷன் வருதா ரைட் இந்த இருக்குது இவர் தான் இது வந்து சொல்ற வந்து என்ன இன்டென்டேஷன் இந்த சிம்பிள் பாருங்க எரோ ஹெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற இப்படி தள்ளுற மாதிரி இருக்கு எரோ ஹெட் எல்லாம் போட்டு வச்சிருக்கிற இவர் வந்து அலைன்மெண்ட் இவர் இதுதான் அலைன்மெண்ட் சிம்பிள் ரைட் டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டுட் ஸ்டூடெண்ட் இல்லைங்கச்சா இதுதான் இவர் தான் அலைன்மெண்ட் இல்லை இவர் வந்து இன்டென்டேஷன் சொல்ற உட்தள்ளல் வெளித்தள்ளல்னு சொல்லிக்கிறேன் ஓகேவா நல்லா பார்த்துக்கொள்ளணும் சிம்பிளை நீங்க கொப்பியில வரைஞ்சிக்கொண்டா அவங்களுக்கு விளங்கும் ரைட் மைக்ரோசாஃப்ட் வேர்டை எடுத்து பார்த்து வரைஞ்சோன்னா அவங்களுக்கு விளங்கும் ஸோ ஹவு கேன் யூ யூஸ் தீஸ் சிம்பிள்ஸ் ரைட் இப்போ நான் இதை சொல்லி தரப்போறேன் இதை யூஸ் என்னன்னு சொல்லி பாருங்க இதோட சிம்பிளோட பேரை நீங்க ஐக்கன் அப்படியே வச்சேன்னு சொன்னா உங்களுக்கு காட்டும் இந்த ஐக்கண்ட சிம்பிள் என்னது வந்து டிக்ரீஸ் இன்டென் நினைக்கிற இன்க்ரீஸ் இன்டென் டிக்ரீஸ் இன்டென் இன்க்ரீஸ் இன்டென் இது என்ன கேஸ்ன்னு சொன்ன பிள்ளைகள் நீங்க பாருங்க இதை வச்சு போட்டு நீங்க இப்படி இதை வந்து ஹைலைட் பண்ணிட்டு இல்லாட்டி இந்த இடத்துல கேசரை கொண்டு வந்து வச்சுட்டு உங்களுக்கு இப்படி தள்ளு பாருங்க இப்படி தள்ளி கொண்டு போற இது உள் தள்ளல்னு சொல்றேன் டிக்ரீஸ் இன்டென் இது வந்து இது இன்க்ரீஸ் இன்டென் இன்க்ரீஸை கூட்டு இது டிக்ரீஸ் இதெல்லாம் குறைச்சது இப்படி தள்ளலும் இவரை மட்டும் தள்ளுறேன் இந்த பேராகிராஃப் மட்டும் உங்களுக்கு வேணும்டா கொஞ்சம் தள்ளலும் உள்ளுக்கு தள்ளுறது இன்க்ரீஸ் இன்டென் இது இப்போ இன்க்ரீஸ் பண்ணிடுது இது எனக்கு வேணும்டா டிக்ரீஸ் பண்ணலும் டிக்ரீஸ் குறைக்கலும் உள்தள்ளலை அதிகரித்தல் உள்தள்ளலை குறைத்தல்னு தமிழால சொல்லலாம் உள்தள்ளல் என்ற இன்டென்டா உள்தள்ளல் உள்ளுக்கு தள்ளுற உள்தள்ளலை கூட்டுறது உள்தள்ளலை குறைக்கிற ரைட் இது வந்து டிக்ரீஸ் குறைக்கிறது இது வந்து இன்க்ரீஸ் கூட்டுறது got it அதான் நடு சிம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும் மாத்தி கொள்ளாம ஓகேவா யூ got it ரைட் அப்ப தமிழ் மீடியத்துல வந்து தமிழ் மீடிய கொஸ்டின் இடது நேர்படுத்தல் தான் தந்தீங்க இடது நேர்படுத்தல் என்றால் இவர் வந்து உள்தள்ளலை அதிகரித்தல் உள்தள்ளலை குறைத்தல் ரைட் டிக்ரீஸ் இன்டென் இன்க்ரீஸ் இன்டென் என்ற சிம்பிள் தான் நான் தந்திக்கிறேன் டியூட் பிரிண்ட் பண்ணியிருந்தேன்னா நீங்கள் பக்கத்தில் தமிழ் மீடியம் ஆக்கள் எழுதிக்கோங்க இவருக்கு எழுதுங்க வந்து நீங்கள் இவருக்கு எழுதுங்க உள்தள்ளலை குறைத்தல் எழுதணும் இவருக்கு இங்கிலீஷ் மீடியம் ஆக்கள் எழுதணும் என்னது டிக்ரீஸ் இன்டென் இவர் நான் ரைட் அடுத்த கொஸ்டனுக்கு போவேன் வில் மூவ் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் தட் ஓகே கிளியரா பிள்ளைகள் ஓகே தானே ரைட் what is the next question yes next question which of the following statement correct regarding the operating system yes nice question ரைட்டிங்க கேட்குறவாங்க தமிழ் மீடியம் ஆக்கள் வாங்க ஓஎஸ் கொஸ்டின்ஸுக்கு நிறைய நான் பார்த்துக்கிற பிள்ளைகள் கஷ்டப்படுற விலைங்க கொள்ளி எல்லாம் என்னடா இதுன்னு சொல்லி ரைட் ஆனால் ஓஎஸ் வந்து சரி சிம்பிள் கொஸ்டின் கொஞ்சம் தியரி பாட்டிருக்கிற ரைட் இதில் சொல்கிறோம் வந்து இங்கிலீஷில் பார்ப்போமே which of the right A part question A என்ன சொல்றா using NTFS new technology file system தான் NTFS using NTFS file format is more effective than FAT16 files சொல்ற இல்ல வந்து ஃபைல் சிஸ்டம் ஒன்று இருக்கிற பிள்ளைகள் உங்களுக்கு தெரியுமா அது ஃபைல் சிஸ்டம் தெரியுமா
ரைட், ஃபைல் சிஸ்டம்டால் என்னடா பாருங்க பிள்ளைகள், நான் என் மை கம்ப்யூட்டர் எடுக்கிறேன். சரியா? மை கம்ப்யூட்டர் எடுக்க போகிறேன். பார்த்துக்கோங்க. மை கம்ப்யூட்டரில் மை கம்ப்யூட்டரில் நான் எடுத்தேன் பாருங்க. இதில் வந்து நான் ஃபைல் சிஸ்டத்தை காட்ட போகிறேன். இதில் இருக்கிற வந்து இப்போ இந்த இந்த பார்ட்டிஷன், திஸ் ஆர் கால் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன். ஓகே. இதில் இருக்கேனா இந்த சிடி டேட்டா அப்படின்னு இருக்குது. இதுக்கு என்ன சொல்ற வந்து பிரிப்புன்னு சொல்ற. திஸ் இஸ் பார்ட்டிஷன். இது ஒரு பார்ட்டிஷன், இது ஒரு பார்ட்டிஷன், இது ஒரு பார்ட்டிஷன் அப்படின்னு சொன்னால் என்ன செஞ்சுக்கிறேன்டால், ரைட், எங்களோட ஹார்ட் டிஸ்க் இருக்கு தானே பிள்ளைகள். இந்த ஹார்ட் டிஸ்கை, இந்த ஹார்ட் டிஸ்க் இப்படி இருக்கிறேன்னு வைங்களேன். எக்ஸாம்பிளுக்கு இப்படி இல்லை, ஹார்ட் டிஸ்க் சும்மா எக்ஸாம்பிளுக்கு ஹார்ட் டிஸ்க் இப்படி இருக்குது. ஸோ வில் அஸ்யூம் திஸ் இஸ் 500 GB ஹார்ட் டிஸ்க்னு எடுப்போமே. எக்ஸாம்பிளுக்கு 500 GB ஹார்ட் டிஸ்க்னு எடுத்தா இது எனக்கு என்ன செய்யலாம் என்றால், இது எனக்கு தேவையான மாதிரி இப்படி இந்த மாதிரி பிரிச்சு கொள்ளலாம். இது வந்து லாஜிக்கலா பிரிக்கிறது, உண்மையா பிரிக்கிறது இல்ல. திருப்பி வேணும்டா ஒரு ஆள் என்ன செய்யறாரு, 3க்கு பிரிச்சுக்கிறது. இது எனக்கு 3க்கு தேவையில்ல, 2க்கு பிரிச்சா போதும். இப்படி இருந்துச்சுன்னா வேணும்டா பிரிச்சு கொள்ளலாம். நோ இஷ்யூ. திஸ் இஸ் கால்ட் பார்ட்டிஷன். பார்ட்டிஷன் சொல்றோம். பார்ட்டிஷன். சரியா? ஹார்ட் டிஸ்க் வந்து இப்படி பிரிக்கிறது. பார்ட்டிஷன் இப்படி பிரிச்சென்றால் இதுக்கு டிரைவ் லெட்டர் ஒன்று வர சி கோலன்னு சொல்றோம். முதலாவது ஸ்டார்ட் பண்ற சி தான். ஏ வாரில் பி வாரில். ஏ வந்து ரிசர்வ் பண்ணியிருந்த ஃப்ளாப்பி டிரைவுக்கு, பி வந்து ரிசர்வ் பண்ணியிருந்த ஜிப் டிரைவுக்கு. இப்போ அது ரெண்டும் யூஸ் ஆகிறது இல்லை, ஆனால் அந்த தட் ரிசர்வேஷன் ஸ்டில் தேர். ஸோ தட் ஆல்வேஸ் நீங்க பாருங்க, வேண்டிய கம்ப்யூட்டர் பாருங்க, ஸ்டார்ட் ஆகிறது வந்து இதுலேருந்து சியிலிருந்து தான் ஸ்டார்ட் ஆகுற. சி அடுத்த வரும் டி, அப்புறம் இஎஃப்னு சொல்லி போகிற இஎஃப்ஜிஹெச் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்னும் ஒரு பார்ட்டிஷன் கிரியேட் பண்ணால் அதுக்கு போகும். இதுக்கு நாங்கள் சொல்கிற வந்து சி டிரைவ். சி டிரைவ்னு சொல்கிறோம். டிரைவ் செலுத்தி, தமிழால் சொல்கிற செலுத்தி டிரைவ். இதுக்கு சொல்கிற வந்து சி டிரைவ். இதுக்கு சொல்கிற வந்து டி டிரைவ், இ டிரைவ்னு சொல்கிறோம். ரைட். இது வந்து பார்ட்டிஷன். இப்படி பார்ட்டிஷனாக எங்களுக்கு பிரிக்கலும். ஸோ தேர் ஆர் சம் அட்வான்டேஜஸ் வென் யூ டிவைட் த பார்ட்டிஷன். எங்களுக்கு பார்ட்டிஷனாக பிரிக்கிறது. நீங்கள் புதிய லேப்டாப் ஒன்று வாங்கி நினச்சிருந்தால் நீங்கள் அதில் பாருங்கள், ஒரு பார்ட்டிஷன் தான் நீக்கும். சி மட்டும் தான். சி என்று மட்டும்தான் நீக்கும். நீங்கள் நியூ கம்ப்யூட்டர் ஒன்று எடுத்தாண்டா, நீங்கள் எடுத்ததுக்கு பிறகு இதை என்ன செய்யணும் என்றால், இதை உங்களுக்கு பிரித்து கொள்ளையிலும் இந்த மாதிரி பிரித்து கொண்டா நல்ல. இப்போ நானும் பாருங்க 3க்கு பிரித்து இருக்கிறேன். இது சி, இது டி, இது இ. ஏன் பிரிக்கிறேன்டா? பிரிக்கிறதுனால எங்களுக்கு தேர் ஆர் சம் அட்வான்டேஜஸ். மேனேஜ் பண்றது எல்லாம் லேசி. ரைட். அடுத்து வந்து இதை வந்து நாங்கள் ஹார்ட் டிஸ்கை வந்து நாங்கள் எப்படி பிரிச்சிருந்தாங்க சின்ன பிள்ளைகள். இந்த ஹார்ட் டிஸ்குள்ளுக்கு டேட்டா சேவ் பண்ண வேணும்னு சொன்னால் இதை நாங்கள் என்ன செய்யணும் என்றால், இந்த டிரைவை வந்து வி ஹாவ் டு ஃபார்மேட். என்ன செய்யணும்? ஃபார்மேட் பண்ணணும். வாட் இஸ் த ஃபார்மேட்? ஃபார்மேட் பண்ணா என்னது? இந்த சிஏ டிஏ இஏ எல்லாம் ஃபார்மேட் பண்ணினதுக்கு பிறகு தான் எங்களுக்கு அதை யூஸ் பண்ண இயலும். பிஃபோர் யூஸ் வி ஹாவ் டு ஃபார்மேட். ஸோ வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபார்மேட்? ஃபார்மேட்னு சொல்றது என்னன்னு சொன்ன பிள்ளைகள், இதில் வந்து நாங்கள் இந்த ஸ்டோரேஜ் வந்து சும்மா ஒரு ஒழுங்கில்லாத ஒரு அமைப்பில் தான் நீக்கிற. ஒழுங்கு இல்லாமல் சும்மா தான் இருக்கிற. புதுசாக நீங்கள் எடுத்தண்டா இதை வந்து நீங்கள் இதில் டேட்டா சேவ் பண்ணுறதுக்கு ஏற்ப மாதிரி இதை செட் பண்ணணும், ஒழுங்கு அமைக்கணும். ரைட். வி ஹாவ் டு அரேஞ்ச் திஸ் டிரைவ் டு சேவ் டேட்டா. அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும். அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு ஆனால் அந்த 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 வேர்டுக்கு நாங்கள் சொல்ற வந்து ஃபார்மேட் பண்ணுறேன்னு சொல்லி. ஃபார்மேட் பண்ணேன்னு சொன்னால் இவர் வந்து ஒழுங்காக இப்படி ஒரு சிஸ்டம் உண்டாக ஒழுங்கு அமைச்சுட்டார். ஃபார்மேட் பண்ணதுக்கு பிறகுதான் எங்களுக்கு டேட்டா சேவ் பண்ணேலும். ஃபார்மேட் பண்ணாட்டி எங்களுக்கு சேவ் பண்ணேன். இப்போ ஃபார்மேட் பண்ணுற நேரம் பிள்ளைகள் இதில் வந்து எப்படின்னு ஃபார்மேட் பண்ணுறேன்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் என்ன இருக்கிற ஆப்ஷன் கொஞ்சம் இருக்கிற. எப்படின்னு நாங்கள் ஃபார்மேட் பண்ணுறோம். எங்களுக்கு ஃபார்மேட் பண்ணலும் வந்து இதை வந்து ஃபெட்டுக்கு ஃபார்மேட் பண்ணலும். ஃபைல் சிஸ்டம்னு சொல்கிறோம். இதை ஃபார்மேட் பண்ணுற மெத்தட் எப்படின்னு நாங்கள் இதை ஃபார்மேட் பண்ணுறோம். ஹவு கேன் வி ஃபார்மேட் திஸ்? ஹவு. அந்த ஹவுட ஆன்சர் தான் ரைட். இது எங்களுக்கு வந்து என்டிஎஃப்எஸ்ல ஃபார்மேட் பண்ணலும். இப்போ விண்டோஸ் சப்போர்ட் பண்ணுற வந்து எங்களோட என்டிஎஃப்எஸ், நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம்ன்றது தான். இதுக்கும் ஏர்லி விண்டோஸ்ட ஏர்லி வேர்ஷன் இருந்த வந்து பழையது வந்து ஃபெட்டுன்னு இருந்ததில்ல. ஃபெட்டில் வந்து ஃபெட் 16 கொண்டிருக்கிற 16 ஒன்று இருந்த ஆக பழசி. அதுக்கு பிறகு ஃபெட் 32 அதோட கொஞ்சம் அட்வான்ஸான வேர்ஷன். நியூ ஒன் இஸ் என்டிஎஃப்எஸ். இப்போ எங்களோட விண்டோஸ் எல்லாமே இந்த என்டிஎஃப்எஸ்ல தான் நிற்கிறேன், நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். ரைட். அப்போ அந்த ஃபைல் சிஸ்டம்டா என்னது? அப்போ
வாட் இஸ் திஸ் ஃபைல் சிஸ்டம்? சும்மா உங்களுக்கு மனசுக்குள்ளால சொல்லிக் கொள்ளையிலுமா ஃபைல் சிஸ்டம்டா என்னன்னு சொல்லி? ஃபைல் சிஸ்டம்னு சொல்ற பிள்ளைகள் எங்களோட ஹார்ட் டிஸ்கை வந்து நாங்கள் ஒழுங்கமைச்சு கொள்ளணும். we have to organize our storage to save data. ஆர்கனைஸ் பண்றதுக்கு மெத்தட் இருக்கிற. அதுல ஒரு மெத்தட் தான் வந்து NTFS என்ற மெத்தட். ரெண்டாவது மெத்தட் வந்து FAT16 என்ற மெத்தட். மூணாவது வந்து FAT32 என்ற மெத்தட். அப்போ உங்களுக்கு கேட்கலும் இந்த மெத்தட் மட்டும் தான் ஆகிறேன்னு சொல்லி, ரைட்? இப்போ விண்டோஸ் வந்து விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எங்களுக்கு தெரிந்தானே. விண்டோஸ் விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து மெயினாக யூஸ் பண்ணுற வந்து NTFS தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். அது இல்லாமல் வந்து எக்ஸ்டெண்டட் ஃபெட்டுன்னு ஒன்று இருக்கிற அதையும் யூஸ் பண்ணுறேன். எக்ஸ்டெண்டட் ஃபெட்டுன்னு சொல்லக்கூடியது ஒன்றையும் யூஸ் பண்ணுறோம். லினக்ஸும் இதை யூஸ் பண்ணுறேன். லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லினக்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபார்மேட் ஒன்று எக்ஸ்டெண்டட் ஃபெட்டுன்னு சொல்லி, ரைட்? இப்போ ஆப்பிள் கம்ப்யூட்டர் எல்லாம் யூஸ் பண்ற வந்து APFSன்னு சொல்றது, ஆப்பிள் ஃபைல் சிஸ்டம்னு சொல்றது, ரைட்? ஆப்பிள் யூஸ் பண்ற ஆப்பிள் டிஃபரெண்ட் ஃபைல் சிஸ்டம். அப்போ NTFSன்றது வந்து நியூ டெக்னாலஜி ஃபைல் சிஸ்டம். இல்லை நிறைய அட்வான்டேஜ் இருக்கிற இந்த ஃபேட் வந்து நிறைய டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்கிற when compare with NTFS, ரைட்? ஓகே, அந்த ஐடியாவை நீங்கள் நோட் பண்ணிக்கொள்றோ தெரிய, நான் சொல்கிற விஷயங்களை எழுதி கொள்றோ தெரிய இல்லை, ரைட்? யூ ஹாவ் டு டேக் டவுன், ரைட்? முக்கியமான விஷயங்கள் சொல்லக்குள்ள நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கொள்ள வேணும். ஓகேவா? யூசிங் NTFS ஃபைல் சிஸ்டம் இஸ் மோர் எஃபெக்டிவ் தேன் FAT16 ஃபைல் ஃபார்மேட் சரியில்லை. அதில் சொல்கிற வந்து என்ன, NTFSல தான் நிறைய எஃபெக்டிவ்ஸ் இருக்குதான், அட்வான்டேஜ் இருக்குதுன்னு சொல்கிற. எஸ், அட்வான்டேஜ் இருக்குது. B part. Memory management process is used to allocate enough memory for each process and to release the memory once the process ends. என்ன சொல்ற, இந்த மெமரி மேனேஜ்மெண்ட், கம்ப்யூட்டர் மெமரி மேனேஜ்மெண்ட்ல வந்து என்ன செய்யணும்டா, இஸ் யூஸ் டு அலோகேட் அண்ட் இனஃப் மெமரி ஃபார் ஈச் ப்ராசஸ். ப்ராசஸ் பண்ற நேரம் ஒவ்வொரு ப்ராசஸுக்கும் தேவையான மெமரின்னு சொன்னா, கம்ப்யூட்டர் மெமரின்னு சொன்னா இது எதை குறிக்கிற? இந்த மெமரின்னு எதை குறிக்கிற? எங்கட கம்ப்யூட்டரோட ரெம்மை குறிக்கிற. ரெம்ல வந்து இடத்தை ஒதுக்குமா ப்ரொசஸ் பண்ற நேரம். ரெம்ல வந்து இப்ப ரெம் இருக்குது இப்படி, ரெம்ல இருக்குது இப்படி, ரெம்ல வந்து இப்படி மெமரி பிளாக்ஸ் இருக்கிற பிள்ளைகள், மெமரி பிளாக் இருக்கிற, ரைட்? இந்த மெமரி பிளாக் உள்ளுக்கு தான் நீங்க மைக்ரோசாஃப்ட் வேர்டு ஓபன் பண்ணோடனே இந்த வேர்டு வந்து இந்த பிளாக் உள்ளுக்கு பிளாக் நிறைய பிளாக் உள்ளுக்கு லோட் ஆகும். பிளாக் கொண்ட வந்து சின்ன ஸ்பேஸ் மில்லியன் கணக்கிக்கிற, இந்த மாதிரி ஒன்று ரெண்டு இல்லை மில்லியன் கணக்கு மெமரி பிளாக் கேட்கிற. அப்போ மைக்ரோசாஃப்ட் வேர்டை நீங்க ஓபன் பண்ணா சில மெமரி பிளாக் உள்ளுக்கு அவர் வந்து நிற்கிற. நீங்க சாங் வந்து ப்ளே பண்றேன்னு சொல்லிங்களே, அந்த சாங் வந்து லோட் ஆகுற ரெம்ல முந்தி லோட் ஆகுற ரெம்முக்கு வந்து நிக்கிற, இந்த மாதிரி நிக்கிற, ரைட்? ப்ராசஸ் எல்லாம் வாருது. அதுக்கப்புறம் நீங்க க்ளோஸ் பண்ணினா என்ன நடக்கும், ரைட்? அண்ட் ஃபார் ஈச் ப்ராசஸ் அண்ட் டு ரிலீஸ் தட் மெமரி ஒன்ஸ் த ப்ராசஸ் எண்ட்னு சொன்னா இப்படி நீங்க க்ளோஸ் பண்ண என்ன நடக்கும்னு சொன்னால் இதில் இருக்கிறது எல்லாம் வந்து என்ன செய்யணும், எம்டி ஆக வேணும். இதெல்லாம் வந்து வெளியே போகும், delete பண்ணப்படும். தட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அப்படித்தான் நடக்குது, ரைட்? அடுத்து சி பார்ட் வந்து விம்ப். நான் விம்பை பத்தி நான் உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்லயும் சொன்னேன் இல்லையா? விண்டோஸ் விம்ப்னு சொன்னால் என்னது? W ஃபார் விண்டோஸ், I ஃபார் ஐகான், M ஃபார் மெனு, P ஃபார் பாயிண்டர். components are used in command line interface. கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல யூஸ் பண்றான். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல யூஸ் பண்றான்னு கேட்டா நோ, கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்ல யூஸ் பண்றது இல்ல. உங்களுக்கு கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு தெரியுமா? நான் பாருங்க, நான் உங்களுக்கு காட்டுறேன். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் எடுக்க போறேன். இது வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்ல தான் என்னது, இந்த இன்டர்ஃபேஸ் வந்து ரெண்டு இருக்கிற. தேர் ஆர் டூ இன்டர்ஃபேசஸ். இன்டர்ஃபேசஸ் வந்து ரெண்டு இருக்கிற. ஒன்று வந்து கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் ஒன்று இருக்கிற, ரைட்? அடுத்து வந்து பிள்ளைகள் இந்த கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், CLI சொல்ற கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ். இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் உள்ளுக்கு தான் இந்த விம்பிக்கிற, ரைட்? விம்பிக்கிற. ஓகேவா? இந்த நாளும் இருந்தென்றால் அது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் தான் யூசர் ஃப்ரெண்ட்லி. நான் யூசர் ஃப்ரெண்ட்லி சம்பந்தமா உங்களுக்கு லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தந்த ஞாபகம் இருக்கும். யூசர் ஃப்ரெண்ட்லினா லேசி, யூஸ் பண்ற லேசி, ரைட்? CLI வந்து கஸ்டம். பாருங்க, நான் உங்களுக்கு CLI எடுத்து காட்டுறேன். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ் வந்து நீங்க எப்படி எடுக்கிறேன்னு சொன்னால், நீங்க ரன் கமாண்டுக்கு போயிட்டு பிள்ளைகள் இந்த ரன் கமாண்ட்ல CMD ட்ரை பண்ணணும். CMD டைப் பண்ணி என்டர் பண்ணி நினைச்சுட்டா உங்களுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட் உண்டு. இந்த மாதிரி இப்படி வர கமாண்ட் ப்ராம்ப்ட் இல்லைங்கச்சா?
இதுதான் வந்து ஆரம்பத்தில் ஏர்லி ஏர்லி பீரியடில், ரைட், ஆரம்ப காலத்தில் நான் இதை கொஞ்சம் சின்னதாக கொள்கிறேன். ஓகேவா? ரைட். ஏர்லி பீரியடில் வந்து பிள்ளைகள் இப்படி தான் நீங்கள் கம்ப்யூட்டர் ஒன் பண்ணின உடனே இப்படி தான் வருது. ஃபுல்லாகவே பிளாக் ஸ்க்ரீனில் இப்படி லெட்டர்ஸ் வந்திருக்கும். இதில் நீங்கள் வந்து என்ன செய்யணும்டா, டைப் பண்ணவே. இப்போ நான் உதாரணமாக சில கமாண்ட்ஸ் இப்படி டைப் பண்ணேன்டா, இப்படி எனக்கு டைப் பண்ண இது ரன் ஆகும். உங்களுக்கு கமாண்ட் தெரியும்னு சொன்னால் டைப் பண்ணிடலாம். ரைட். இதில் இப்படி எங்களுக்கு போகலும் இதில் இந்த மாதிரி உள்ளுக்கு போயிட்டு பார்க்கலும் கமாண்ட்ஸ் இருக்கிற, சில கமாண்ட்ஸ் இருக்கிற, நிறைய நல்ல கமாண்ட் இருக்கிற பாருங்க, இப்படி ரன் பண்ண வைக்கலும் இப்படிலாம் இருக்கிற. இதால் என்ன நடக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியுமுண்டா, படிச்சண்டா தெரியுமா, இது கமாண்ட் தெரியணும். திஸ் இஸ் நாட் graphical user interface. You have to type the command and it's so difficult. கமாண்ட் டைப் பண்ணுறது ஞாபகம் வச்சு கொண்டிருக்கணும். ரைட். அடுத்த கமாண்டை சரியாக டைப் பண்ணணும், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல். ஒன்றும் கிராஃபிக்ஸ் ஒன்றும் இல்லை, மவுஸ் இல்லை, கீபோர்டு இல்லை, இந்த மவுஸ் இல்லை, கிராஃபிக் ஐக்கன் ஒன்றும் இல்லை, விளங்கிச்சா? அந்த மாதிரி தான் வருது. இது வந்து கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸ், சிஎல்ஐன்னு சொல்கிறது. இது ஏர்லி பீரியடில் இதுதான் இருந்தது. அதைத்தான் வந்து என்ன செஞ்ச, கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸுக்கு கொண்டு வந்த. கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் தான் விம் பிரிக்கிற. ரைட். விம் தே ஆர் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ரைட். கமாண்ட் லைன் இன்டர்ஃபேஸில் அல்ல, நாட். ஏ ஓகே, பி ஓகே, ஏ அண்ட் பி மட்டும்தான் சரி. செகண்ட் ஆன்சர். செகண்ட் ஆன்சர். ஓகேவா? ரைட். ஓகே பிள்ளை, நாங்கள் அப் டு 14 கொஷின்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். அடிஷ்னலாக உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆடியோ கால் இது அந்த ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் செட் ஒன்று நான் போட்டிக்கிறேன். ட்ரை திஸ் டேட்டா ஸ்டோரேஜ் டியூட்லிக்கக்கூடிய 20 கொஷனை ட்ரை பண்ணுங்கள். தமிழ் மீடியம் மக்களுக்கு தமிழாலையும் தந்திக்கிறேன், ட்ரை பண்ணுங்கள். நான் இடையில உங்களுக்கு போடுவேன், ஃபாலோ பண்ணுங்கள், டச்சில் இருங்க, ஒர்க் பண்ணுங்கள். தென் ஓன்லி லாஜிக் கேட்ஸில் நாங்கள் கொஷின்ஸ் பார்ப்போம், தாரேன் உங்களுக்கு சரியாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ், வெரி இம்பார்ட்டண்டான விஷயங்களை நாங்கள் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு கூட சொல்லி தருவேன். கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, வில் மீட் ஆன் நெக்ஸ்ட் கிளாஸ்.